அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடியில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம், மன்சராபாத் கிராமம். 9626034057 நம்பரிலே தொடர்பு கொண்டு மகிழவும். அஷ்டாங்க யோகம் 2வது பாடம் 261வது திருக்குறள். உற்ற நோய் தோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்ற திருக்குறளுடைய பொருள் என்னவென்றால், எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய நிலைதான் தவம் என்பதை அருமையாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்டது என்பது பொருள். பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது. அந்த குழந்தையை பிறக்கும் பொழுதே 5 அறிவு தான் இருக்கிறது. பின்பு 6வது அறிவு வளர்ச்சியடைகிறது. நாம் எல்லோரும் பூம் நவுன் வெஜிடேரியன் என்பதில் சந்தேகமே இல்லை. பிற்பாடுதான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரே உணர்த்துகிறார். ஆகினாலே நாம் அனைவரையும் வெஜிடேரியன் தான், இந்த வெஜிடேரியனை உண்டு வாழக்கூடிய அளவிற்கு தான் இந்த இயற்கை பிரபஞ்சம் நம்மளை படைத்திருக்கிறது என்பதை உணர்ந்த கருத்தை திருவள்ளுவர் மாமுனிவர் அருமையாக இந்த கொள்கையை வைத்து நமக்கு கூறியிருக்கிறார். ஆகினால நாம் வெஜிடேரியனாகவே இருந்து அந்த இயற்கை பிரபஞ்ச சக்தியுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு உண்ணாக்களை அவசியம். நீர் மருத்துவம் எளிய நீர் உணவுகளை கொண்டு இந்த உண்ணாக்களின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு என்றும் மனித சமுதாயத்தில் மனிதன் நிலை பெற்று வாழ முடியும். இதற்கு மருந்தோ மாத்திரைகளோ ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ அவசியமில்லை. மனிதனாக இருந்து அனைத்து உயிர்களுக்கும் தீங்கு நினைக்காமல் நன்மையே செய்யக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்கின்ற மனித சமுதாயத்திற்கே இந்த தவம் பொருந்தும், இந்த நீர் உணவு முறை பொருந்தும் என்பது அடியனுடைய மனக்கருத்து. அனைவரும் நலமலம் பெறுவோம். உங்களின் ஆத்ம நண்பன். நன்றி, வணக்கம்.